கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதமும் மதுமிதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னப்பா கல்யாணம் ஆகிருக்கு, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டி. சரி பாட்டி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. கம்பெனி ரீதியாக வந்து கௌதமுக்கு பகை இருக்கு போல இருக்கு. ஏற்கனவே ஒரு டெண்டர் வந்து நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கௌதம் தான். கௌதம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு பக்கம் கௌதம் வந்து ஊருக்கு வந்து வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான பூர்வீக வீடு இருக்குது. பரவாயில்லையே, இன்னமும் பூர்வீக வீட்டெலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க. நம்ம எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தாலும் பாட்டியோட சொந்த ஊர், அவங்களோட வீடை வந்து அவங்க சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து பில்டப் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ரூமாக இருக்குது போல இருக்குது. அந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அந்த காலத்து வீடு இல்லை, கொல்லை பக்கம் இன்னொரு ரோடு இருக்கும், வாசலில் இன்னொரு ரோடு இருக்கும், கிட்டத்தட்ட 200-300 அடி இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகுங்க. சீக்கிரம் கோயிலுக்கு போகணுன்னோன்னே, அதே மாரி கோயில்ல ஆட்டம், பாட்டம், திருவிழா எல்லாமே இருக்கு. ஏகப்பட்ட போட்டியெல்லாம் இருக்கு. நம்பலாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க. சாமி வந்து கும்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க. அதே மாரி மதுமிதா வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க. நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சதுக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி சாமிக்கு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து வராங்க. மாப்பிள, புது மாப்பிள்ளையா வந்திருக்கீங்க. போட்டிலாம் கலந்துக்கிட்டா தானே கலகலப்பா இருக்கும். உரி அடிக்கிற போட்டி. அதுதான் ஈஸியா வந்து அடிச்சிடலாமே. நீங்க என்ன நெனச்சீங்க? பானைய கயித்துல கட்டிட்டு, அப்படியே வந்து மேலேயும் கீழயும் இழுக்கிறதுன்னு நெனச்சீங்களா? அப்படின்னா தான் ஈஸியா எல்லாருமே அடிச்சுருவாங்களே! அது மாரியெல்லாம் இல்ல. இது வேற மாரி. என்ன சொல்றீங்க? கண்ண வந்து கட்டி விட்டுருவோம். அப்புறம் சுத்தி விடுவோம். ஃப்ரண்ட்ல வரீங்களா? பேக்ல வரீங்களான்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உரிய வந்து கரெக்ட்டா வந்து வச்சு இந்த பானைய அடிக்கணும். முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. சில 2, 3 பேர் போறாங்க. அபிஷேக்லேருந்து எல்லாரும். தோத்தர்றாங்க. அப்பன்னு பார்த்து செந்திலோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. பேரு வந்து அருண். அவங்களும் வந்து மீட் பண்றாங்க. "என்ன மாப்ள முடிச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி முதல்ல நீ ட்ரை பண்ணுனோனே, அருண் வந்து ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. அப்புறம் நம்ப ஹீரோ வந்து போறாங்க. கௌதம் கண்ண கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, என்னடா அது சுத்தி விட்டாங்க. ஃப்ரண்ட் சைடு நிக்கிறோமா, பேக் சைடு நிக்கிறோமான்னே தெரியலையே. கூட்டி கழிச்சு பார்த்தா, இப்ப பேக்ல நிக்கிற மாரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா வந்து இந்த சைடுல வந்து ஆல்ரெடி நிக்கிறத கௌதம் வந்து பார்த்துருந்தாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க கை ஃபுல்லா வந்து வளையல் வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க நம்ம கௌதம். அதனால அத வச்சு சிக்னல் வந்து குடுத்தோனே, ஓ! அப்பன்னா அந்த பக்கம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே அடி மேல அடி வச்சு வந்து கரெக்ட்டா அந்த பானைய வந்து உடைச்சிடுறாங்க. "எப்புட்றா மாப்ள நீ வந்து ஜெயிச்சுட்ட? எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட தங்கச்சி தான். என்ன சொல்ற? அவங்க வளையல் போட்டிருந்தாங்கல்ல, அதோட சிக்னல் வந்து கேட்டுச்சு. இத்தன பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட வளையல் சவுண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது, மதுமிதா கை ஆட்டுற வளையல் சவுண்ட் மட்டும் உனக்கு தனியா கேட்குதுன்னா, நீ லவ் மேரேஜ் தான் போல இருக்கே. அரேஞ்ச் மேரேஜ்ன்னு சொல்லி எங்கள ஏமாத்துறியா? அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த போட்டியில வந்து மனைவிய தூக்கிக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடணுங்கிற மாரி சொல்றப்ப, வில்லன் வந்து யோசிக்கிறாங்க. கௌதமோட சூழ்நிலை இப்ப ரொம்ப அமைதியா தான் இருக்கு. இந்த வாட்டி நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எதார்த்தமா வந்து கௌதமும் சரி, அருணும் சரி, அவங்கவங்க ஒய்ஃப தூக்கிட்டு அப்படியே வந்து போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. கௌதம் ஜெயிச்சாங்களா? இல்ல அருண் ஜெயிச்சாங்களான்னு தெரியல. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அருணோட ஒய்ஃப் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க ஒரு பெரிய பொருள் எடுத்துட்டு வந்து யாரையோ அடிக்கலான்னு சொல்லி வராங்க. நம்ம கௌதமும், அருணும் செமையா வந்து டிஷிம் டிஷிம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மதுமிதா வந்து அருணோட ஒய்ஃப் கிட்ட வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது! நமக்கு வர திட்டத்த எல்லாத்தையும் தவிடுபடியாக்குறாங்க. என்னடா பண்றதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்ல. கௌதம் மனச வந்து கலைக்கணும்னா, அவன யோசிக்க விடாம பண்ணணும்னா, அவனோட பலம் என்ன? பலவீனம் என்ன? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது, அவனோட பலவீனமே அவன் ஒய்ஃப் தான். அப்பன்னா மதுமிதாவ வந்து தூக்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா மட்டும் கேஷுவலா வந்து தனியா வந்து போயிட்டுருக்காங்க. நான் அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் ஏதோ வாங்கிட்டு வந்துடுறேன், பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லும்போது, "தனியா போகாதீங்க நானும் வரேன். இங்க தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரம்னு பார்த்து ஃபோன் வந்துருது. சந்தோஷ் தான் ஃபோன் பண்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, கூட்டத்தோட கூட்டமா வந்து அந்த வில்லன் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு மதுமிதாவ கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டு போனோனே வந்து, அப்பாடா! நெனச்ச காரியம்லாம் நிறைவேறிருச்சு. ஃபோன் வந்து சரியா கேட்கலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மதுமிதா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பஞ்சு மிட்டாய் கடை வரைக்கும் வந்துடுறாங்க. என்னாச்சுங்கிற மாரி அருண் கேட்டோனே, "டேய் என் மனைவிய காணோம்டா" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவன் தான். அவன் தான் இந்த பக்கம் கூட்டிட்டு போனத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் வந்து முயற்சி பண்ணி சண்டை போடலான்னு போனேன். ஆனா என்னால முடியல. பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு குடோன்ல தான் வச்சிருக்காங்க மதுமிதாவ. மதுமிதாவ குடோன்ல வச்சிருந்தோனே, இந்த பக்கம் வந்து
கௌதமும் நம்ம அருணும் வந்து சேர்ந்து சண்டை போடலான்னு இருக்காங்க. மாப்பிள பார்த்துக்கலாம் மாப்பிள, இதெல்லாம் ஒரு விஷயமா? இருந்தாலும் கஷ்டமா இருக்குடா. அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்கடா. நான் தானே பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஃபீல் பண்ணாத, அழுவாத, பார்த்துக்கலாம். அவனை சும்மா விடமாட்டேன். பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் ரீதியா வந்து போட்டி போடணும். இப்ப என் பர்சனலுக்குள்ள வந்துட்டான்ல, அவன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாரி, அதிரடியா வந்து கௌதம் வந்து யோசிச்சுட்டு, அப்படியே அந்த குடோனுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடோன்லேருந்து தான் ஃபோன் பண்றாங்க. "என்ன கௌதம், எப்படி இருக்கீங்க? நீங்க இப்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய், நான் பேசுறதுல எதுவுமே கேட்காது. இப்ப பாரு." அப்படின்னு சொல்லி டிஷிம் டிஷிம்னு வெளியில வந்து 2 பேர் அடிக்கிறாங்க. அடிச்சோனே ஷட்டர்லாம் உடைச்சுக்கிட்டு 2, 3 பேர் வந்து அவங்க பக்கத்துல வந்து விழுவுறாங்க. "இப்ப எப்படி இருக்கீங்க?" "என்னோட அடி. நீ வந்து பேசும்போதே வந்து, நீ கொஞ்ச நேரம் பேசட்டும்னு தான் நான் உன்ன விட்டு வச்சிருந்தேன். நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லி டிஷிம் டிஷிம் பண்ணி, அந்த இடத்துல மதுமிதா வந்து காப்பாத்திர்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மதுமிதா வந்து பட்டமா இருக்கும்போது, அவங்க வந்து காப்பாத்தி முடிச்சதுக்கப்புறம், சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மதுமிதா ஓடி வந்து கௌதம் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. "நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க என்னோட மனைவி. நீங்க எதுக்குமே இனிமேட்டுலாம் பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க."